எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நிறைப்பவரே, மாசில்லாத மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் ஆமே நேசரே, மகிமை பிரதாபா ஆடை கல்லமே உமதடிமை நானே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நினைப்பேன். என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, அசைல் வழிதனை காட்டுபவர், நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, ஆடை கல்லமே உமதடிமை நானே, ஆக மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. அல்லேலூயா. சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தங்கள் செருபாபேலுக்கு எதனால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிச்சுட்டு வரோம். அதில் ஒரு குறிப்பு என்னன்னா, ஏன் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை செருபாபேலுக்கு சொல்றாரு, செருபாபேலை கொண்டு ஆலயத்தை தடைப்பட்ட ஆலயத்தை தொடர்ந்து கட்டுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. காரணம், பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகிறவருடைய பெயர் பட்டியலில் இந்த செருபாபேலுடைய பெயர் முதல் பெயராக, முக்கியமான பெயராக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏனென்றால் அங்கே பாபிலோனில் சொல்லப்பட்டது, எவருக்கு மனம் இருக்கிறதோ, சும்மா இல்லை, நீ பாபிலோனில் இருக்கன்னா இருந்துக்கலாம், ஆனால் எருசலேமுக்கு போக விருப்பமான பேர் கொடுங்கன்னு சொல்லப்பட்ட போது செருபாபேல் பாபிலோனை வெறுத்து எருசலேமின் மேல் வாஞ்சை கொண்டு நான் அந்த எருசலேமுக்கு போகிறேன். பாருங்கள், பாபிலோனுடைய சிட்டிசனா இருந்தவன் எருசலேமுடைய சிட்டிசனா மாறுறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஏனென்றால் அவன் பிறந்ததே பாபிலோன்ல தான், அவனுடைய எல்லா ஆதாரமும் பாபிலோன்ல தான் இருக்கு. அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு, இந்த ஆதாரம் ஒன்று எனக்கு வேணாம், எனக்கு எருசலேமினுடைய அந்த குடி உரிமையை நான் பெற விரும்புகிறேன், அந்த தேசத்தானாக நான் மாற விரும்புகிறேன்னு சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளை அவனுடைய நேஷனாலிட்டியே மாறுது. சோத்திரம். அவன் தன் தேசத்தையே மாற்றிக்கொள்ளுகிறான். அதுபோல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்கிற நாம இந்த உலகத்துக்குரியவனாக நாம் இருக்கக்கூடாது, நாமெல்லாம் பரலோகத்துக்குரியவனாக மாறணும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் வந்தேன், ஆனால் உலகமோ என்னிடத்தில் இல்லை, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தானா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய நேஷனாலிட்டி பரலோகம் தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு பைபிளில் போட்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த ஊர் ஆளாக, இந்த பூமிக்குரியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. சோதரிக்கிறோம். இந்த பூமியில் நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன், ஆனால் நான் என்னுடைய பெர்மனன்ட் சோதரிக்கிற அட்ரஸ் இங்கே இல்லை, இது என் பெர்மனன்ட்டே கிடையாது, நான் பரலோகத்துக்குரியவன் என்கிற அந்த எண்ணம், அந்த சோதர ஜீவியம் நம்ம இடத்துல இருக்கணும். அப்படியானால் நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த பூமியை ரொம்ப நேசிச்சு, இந்த உலகத்தை ரொம்ப நேசிச்சு, இந்த உலகத்திலே தான் இருக்க போகிறோன்னு வாழ்கிறது இல்லை. சோதரம், நாம்
சோதர இந்த பூமியில ஆண்டவர் கொஞ்ச நாள் வாழ வச்சிருக்க. ஆனா எண்ணம் என்னோட வாஞ்ச என் நோக்கம் எல்லாம் பரலோகம்தான். அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு காலம் இந்த பூமியில இருப்போம் நமக்கு தெரியாது. சோத்திரிக்கிறோம். கொஞ்ச கால வாழ்க்கை, அவ்வளவுதான். சோத்திரிக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு அடக்க ஆராதனையில் நான் கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா காலையிலே எனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா இதுமாரி எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார், திடீர்னு சோத்திரிக்கிறோம் அவருக்கு ஒரு பெயின் வந்திருக்கு, திடீர்னு சோத்திரிக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனான். அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுது, அப்படியாம்மா நான் ஜோம் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த ஃபோன் வருது, எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு வருது. இப்போ ஜீவன் எவ்வளோ நிலையற்றது பாருங்கள். சோத்திரிக்கிறோம். ஆகவே எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருப்போன்னு தெரியல. ஆனா நம்ம கண்ணை இந்த பூமியில மூடினா கண்ணை திறந்து பார்க்கிற இடம் பரலோகமா இருக்கணுமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் மரித்தால் இன்னைக்கு இயேசு வருவாரானால் நான் பரலோகத்துக்கு போனோம். அப்ப அந்த பரலோகத்துக்குரிய அந்த வாஞ்சியோடு வாழணும். செருபாபேலுக்குள்ள அந்த காரியம் இருந்துச்சு. அந்த பெயர் பட்டியல் அவன் பேர் இடம் பெற்றுச்சு. அதுபோல ஆண்டவரும் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார், அதுக்கு பேர் ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்ற கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா நாம் அந்த பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஆதார் கார்டில் ரேஷன் கார்டில் இங்க இருக்கிறதுல உங்க பேர் இருக்கிறது முக்கியம் இல்லை. தோத்திரம். நம்ம பேர் எங்க இருக்கணும்? தேவனுடைய சமூகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் யார் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்பார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான அந்த நிச்சயம் இருக்குதா? நான் உங்களோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதை குறிச்சே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தோத்திரம். கேட்டு கேட்டு நிறைய பேருக்கு வந்து அது புளிச்சு போச்சோ அல்லது அதை குறித்து சும்மா ஒரு செய்தின்னு கேட்டு போறது பெருசு இல்லை. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு சோதரிக்கிறோம் யாருடைய பேர் எழுதப்படும் என்கிறதற்கு வெளிப்படுத்தல் 3 சோதரிக்கிற அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை நாம் போன வாரம் தியானிச்சோம். இந்த வாரமும் அதை தியானிக்கலாம். சோத்திரம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பதாக அவருடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல 3வது அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லுகிறார், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து, இந்த வஸ்திரத்தை குறித்து வருது பாருங்க. அசுத்தப்படுத்தாத வஸ்திரம், வெண் வஸ்திரம். வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் கிறுக்கி போட மாட்டேன். இந்த வெண்மை என்ற உடனே நம்முடைய மனதில் எழும்பும் எண்ணம் தூய்மை. இந்த வெண் வஸ்திரம்னு சொன்னாலே அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 3:4 சொல்லுகிறது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர்னு போட்டிருக்கு. என்னுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிறவர்கள்னு பொருள். பியூரிட்டி இன் கேரக்டர். பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். இந்த வஸ்திரம் என்பது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. உங்களுடைய ஜீவியமாகிய வஸ்திரம் அசுசிப்படாமல் இருக்குமானால் நீங்கள் வெண்வஸ்திரம் தரிக்கக்கூடிய பாத்திரவான்களா இருப்பீர்களானால் உங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். உங்கள் வஸ்திரம் வெண்வஸ்திரமா இருக்கணும், அது அசுத்தப்படக்கூடாது. இப்ப இந்த வெள்ளை வஸ்திரத்தை போட்டிருக்கிறேன், இதுல ஒரு சின்ன கரைப்பட்டாலும் அது பெருசா தெரியும். அப்போ வெண் வஸ்திரம் அது அசுசிப்படாத வஸ்திரம், தூய்மை, பரிசுத்தம். இதெல்லாம் தான் சோத்திரிக்கிறோம் நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத வைக்குது.
உங்களுடைய ஜீவியமாகிய வஸ்திரம் அசுசிப்படுத்தாம இருக்கா? அது வெண்மையா இருக்கா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வஸ்திரத்தின் காரியம் என்ன? யாத்திராகமம் 32:33 சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்றாரே. பாவம் செய்தவன் யாரானாலும் என் புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பேரை ரிமூவ் பண்ணிடுவேன், கிறுக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. வெண்வஸ்திரம், எழுத்தின்படி நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வரோம், சில நேரம் போடுறோம், சிலவங்களுக்கு அதுக்கு விருப்பமே இல்லை. தோத்திரம். உலகத்தில் என்ன கலர் இருக்கோ அத்தனை கலர் இருக்கும், ஆனால் வெள்ளை ட்ரெஸ் மட்டும் அவங்களுக்கு இருக்காது. தோத்திரம். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, வெள்ளை போட்டால் பரலோகத்தை போயிடுவா, அப்போ கலர் போட்டால் போயிடுவியா? எல்லாத்துக்கும் பேசின்னு இருக்கலாம், ஒரு யூனிஃபார்மிட்டி தான். தோத்திரம். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் நாங்கள் ஒரு ஆலோசனையா சொல்றோம், அது உபதேசமா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது ஒரு டீசன்ட். சிலவங்க பார்த்தீங்கன்னா சபையில் கணவர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, மனைவி மட்டும் வருவாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு போட முடியாது. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு எனக்கு வெள்ளனா பிடிக்காதுங்க அப்படின்னு, அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். தோத்திரம். நான் சொல்கிற அர்த்தம் புரியுதுங்களா? என்னால் அவங்கள ஏற்றுக்கவே முடியாது. சோத்திரம். இன்னும் அப்போ என்னன்னு, அதாவது இல்லை ஆசையாக தான் இருக்குது வாங்கணும் அப்படின்னா கூட நான் ஏற்றுக்க முடியும், ஆனால் எனக்கு வெள்ளைனா பிடிக்காதுன்னு சிலவங்க சொல்லுவாங்க. சோத்திரிக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆகவே எழுத்தின்படி மட்டும் வெள்ளையா இருந்து சோத்திரிக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜீவியத்தில் அழுக்கு இருந்து அதுவும் தப்பு தான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வந்து பரலோகத்துக்கு இங்கே நம்ம சோத்திரிக்கிறோம், பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இது இங்கே நம்ம நிரந்தரமா இல்லை, ஆனால் எங்க நிரந்தரமா இருக்க போறோம்? பரலோகத்தில். சோத்திரம். பரலோகத்தின் நிறமே வெண்மை அப்படின்னு தானே பைபிள் நமக்கு சொல்லுது. மத்தேயு 17:2 சொல்லுது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று. அவர் வஸ்திரத்தை பற்றி பைபிள் சொல்லுது, வெளிச்சத்தை போல அவருடைய வஸ்திரம் வெண்மை ஆயிற்று. அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை பைபிள் எப்படி அட்ரஸ் பண்ணுது பாருங்க. சோதரம். மத்தேயு 28:3 தூதர்களை குறித்து என்ன போட்டிருக்கு பாருங்க, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது. நான் முதல்ல சொன்னது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம், இரண்டாவது தூதருடைய வஸ்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது பாருங்க. பிரசங்கி 9:8 சொல்லுகிறது, உன் வஸ்திரம் எப்பொழுது வெள்ளையா இருப்பதாக. அப்படி அர்த்தம் என்ன? பரிசுத்தமா இருப்பதாக. அதில் அசுத்தம் இருந்துடக்கூடாது. நான் இங்கே ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும் பொழுது எழுத்தின்படியும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நான் இங்கே சொல்றது ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்களுடைய ஜீவியத்தை நான் ஆவியானவர்களோடு பேசுறாரு. அதில் கொஞ்சம் கூட அழுக்கு, கொஞ்சம் கூட காரியம் இருக்கக்கூடாது, அது வெண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், உன் வஸ்திரம் என்னைக்கோ ஒரு நாள் எப்பொழுது எப்படி இருக்கட்டும், வெண்மையா இருக்கட்டும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:18 சொல்லுது, நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள். ஆண்டவரை தவிர உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு வேற யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். உன்னுடைய வஸ்திரம் வெண்மையாய் மாற வேண்டுமானால் அதை என்னிடத்திலே கேட்டு வாங்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை அழுக்காகத்தான் பார்க்குது, அசிங்கப்படுத்தத்தான் பார்க்குது, அவமானப்படுத்தத்தான் பார்க்குது. ஆனா ஆண்டவரோ உன்னை வெண்மையாக்கும்படியாக என்னிடத்திலே கேட்டதை வாங்குன்றார். அல்லேலூயா. அதை கேட்டு வாங்கு. வெளிப்படுத்தல் 4:4 சொல்றாரு, 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். இது நிறைய இப்படி வசனங்கள் தான். பரிசுத்தவான்கள் அந்த ஆடைகளை உடுத்திட்டு போறாங்க. நான் சொல்றேன், எம்எல்ஏ எல்லாம் போட்டுன்னு போறாங்க, எங்க போனாலும் பெரிய பெரிய ஆளுங்க அதையும் போட்டுன்னு போறாங்க. நம்ம போட வேண்டியது நம்ம சொல்றோம், அந்த ட்ரெஸ்ஸை போறதுக்கு ரொம்ப இதா இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் நான் வந்து என்னுடைய வச்சிருக்கேன், என்னுடைய ட்ரெஸ்ஸில், என்னுடைய அலமாரியில் செட்டில் அது ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் அதில் வாஞ்சியாக இருக்கிறீங்கன்னு தெரில. சோத்திரிக்கிறோம். இப்போ ஆவிக்குரிய காலங்கள் வளர வளர நிறைய பேருக்கு வாதம் பண்ணுறது தான் ஆகிட்டாங்க. வெளில போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாமான்னு. சோத்திரிக்கிறோம்.
நிறைய நேரம் சில நேரம் நம்முடைய சபையில் சோத்திருக்கிறேன், எனக்கு கூட இந்த பனியன் போட்டுட்டு சர்ச்சுக்கு வர்றது கூட அது உடன்பாடு இல்லை. அப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல நீங்கள் அப்படி போவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் என் உள்ளத்தை தான் பார்க்குறாரு, உள்ளத்தை தான் பார்க்குறாரு, ஒன்றும் போடாமல் வருவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிதமிஞ்சனவே சோத்திருக்கிறோம், மேதாவித்தனமாக நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. சிலவங்க குடும்ப சூழ்நிலையினால மனசுல விருப்பம் இருக்கும், ஆனால் போட முடியாமல் இருப்பாங்க. அப்படியும் சபையில் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் கண்டம் பண்ணி நான் பேசல, சோத்திருக்கிறோம். ஆகவே வேதத்தில் இருக்கிறவைகளை எழுத்தின்படியாகவும் கொஞ்சம், அதே நேரத்தில் நான் பேசுகிற மிக முக்கியமான காரியம் உங்க ஜீவியம் அழுக்கப்படாமல் இருக்கணும். அல்லேலூயா. வெள்ளையை போட்டுட்டு உள்ள அழுக்கா இருந்தா என்ன பண்றது? தோத்திரம். உள்ளதான ரொம்ப முக்கியமானது. வெளிப்புறத்தை அல்ல, முதலாவது உட்புறத்தை என்னவாக்கு? சுத்தமாக்கு. வெளிப்படுத்தல் 6:11 சொல்லுது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. பாருங்க, எல்லா பரிசுத்தத்துக்கு ஏதுவான வார்த்தைகள். வெளிப்படுத்தல் 7:9 என்ன சொல்லுது பாருங்க, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கியை தரித்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். எல்லாம் பியூரிட்டி பாருங்க. வெளிப்படுத்தல் 7:14 சொல்லுது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வெளுத்தவர்கள். இப்ப இந்த வஸ்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சோதர தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் வெண்வஸ்திரம் தரிப்பான். அவர்கள் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாமல் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெண்வஸ்திரம். மற்ற ட்ரெஸ் கூட நீங்க அனாவசியமா இருக்கலாம், ஆனா வெண்வஸ்திரம் ரொம்ப கவனமா உட்காரணும், கவனமா எழுந்திருக்கணும். ஏன்னா வெள்ளை போட்டிருக்கோம். வெள்ளை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் டக்கு டக்குன்னு என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. ரொம்ப கவனம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவ பிள்ளைன்னா ரொம்ப கவனமா நடக்கணும், கவனமா பேசணும். நான் என் உள்ளத்துல வெண்மை வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கிறேன், அதுல சின்ன கரை பற்றக்கூடாது. ஆகவே நான் ரொம்ப கவனமா இருக்கணும். உலகத்தான் கண்டமேனிக்கு பேசுவான், ஏன்னா அவன் வெண்வஸ்திரம் என்ன செய்யல, தரிக்கல. அவன் என்னமா பேசுவான், என்னமா அவன் நடப்பான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி வெண்வஸ்திரம் தரிச்ச மாதிரி நடக்கணும். ஒரு வெள்ளை ட்ரெஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் போட்டுட்டா எங்க போனாலும் ரொம்ப கான்சியஸா இருப்போம். சாப்பிடும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் போது எது பற்றக்கூடாதுன்னு அதை குறித்த கவனம் இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதரிக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தம் தான் என்னுடைய முக்கியமான வஸ்திரம் அப்படின்னு எண்ணும் பொழுது அப்படியே பேசணும்னு வரும். ஆனா ஐயோ நான் பேசினா என் வஸ்திரம் அழுக்காயிடும், நான் கோவப்பட்டா என் வஸ்திரம் என்ன செஞ்சிடும்? அழுக்காயிடும். என் வாயிலிருந்து துன்மார்க்கமான வார்த்தை வந்தா என் வஸ்திரம் என்ன ஆயிடும்? அழுக்காயிடுமே. கோபம் தான் வருது, எனக்கு விரோதமா என்னை கோபப்படுத்த டென்ஷன் ஆக்குற மாதிரி சில சம்பவம் இருக்குது. ஐயா நான் பேசிட்டா என் வஸ்திரம் அசுத்தமாயிடுமே, என் ஜீவி அசுத்தமாயிடுமே, என் பேர் ஒருவேளை கிறுக்கப்பட்டுருமே அப்படின்னு ஒரு ஆவிக்குரியவர்கள், அந்த வஸ்திரத்தை அணிந்த ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்க கவனமாய் கையை தட்டி சத்தியம் புரிஞ்சவங்க ரொம்ப கவனமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவக்காய் கசக்குதுன்னா உலகம் ஏத்துக்கும், புடலங்காய் கசக்குதுன்னா உலகம் என்ன செய்யாது? ஏத்துக்காது. ரட்சிக்கப்படாதவன் என்ன வேணாலும் பேசுவான், அதை உலகம் பார்க்காது. ஆனா சபைக்கு போற ஆட்கள் பேசுனா, உங்க ஏசுனார் இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா, டக்குன்னு நம்மளை குற்றப்படுத்துவான். பிசாசு எப்பன்னு இருக்கிறோம். சின்ன காரியம் வந்தாலும் அவன் உடனே போய் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நம்மை குறித்து சொல்லுவான். ஆண்டோடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளைன்னு சொன்னீங்க, உங்க பிள்ளைக்கு அதை செய்யற இதை செய்யறன்னு சொல்றீங்க, ஆனா அவன் ஜெபம் பண்றது இல்ல, அவன் பேச்ச பாத்தீங்களா, அவன் நடக்கிறத பாத்தீங்களா? சபையில தான் ஒரு ஆக்ட போடுறான், ஆனா சபைக்கு பின்னாடி அவன் என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யார் சொல்றாங்களோ இல்லையோ சாத்தான் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவான். தேவனுடைய பிள்ளையே, என் வஸ்திரம் அசுசிப்படாது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நான் பரலோகத்துக்குரியவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா.
ஆகவே உங்களுடைய வஸ்திரமாகிய ஜீவி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஏசாயா 4:4 சொல்லுது, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் என்னன்னு சொல்லப்படுவான்? உங்க பேர் எழுதப்பட்டாச்சா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கா? பைபிள் சொல்லுது, இவன் வெண்வஸ்திரம் தரித்தவன், பரிசுத்தன், பரிசுத்தவான் அப்படின்னு கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்கிற சோதரம். இன்றைக்கு தானியேல் 12:10 உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவம் அது நமக்கு சொல்லுது. அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டும் புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இப்படி ஆகும்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். கடைசி காலத்தில் இப்படி ஒரு குரூப் இருக்கும். கடைசி காலத்தில் இன்னொரு குரூப் இருக்குது, துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் அதை உணர மாட்டான், ஞானவான்களோ அதை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கடைசி நாட்கள் ஒரு கூட்டம் கர்த்தரை தரிசிக்க ஆவல் கொண்டு, ஆண்டவருடைய வருகையிலே நான் எப்படியாவது எடுக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் அவர்கள் கர்த்தருக்காய் முன்னேறி செல்வார்கள். அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கு மறுபக்கத்தில், தேசம் எங்கும் அசுத்தங்களும் அருவருப்புகளும் நிறைந்த ஒரு கொடிய காலமாக இருக்கும். மனுஷனுடைய சுபாவங்கள் சோத்திருக்கிறோம் மிருகத்தை போல அவர்கள் மாறிக்கொண்டு வருவார்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே, லோத்துவின் நாட்களில் நடந்தது போலவே ஜனங்கள் பாவத்தின் மாயை வலையிலே விழுவார்கள். உணர்வில்லாதவர்களா இருப்பாங்க. அவர்கள் என்ன கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை உணர முடியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு கேள்விப்படக்கூடிய காலமா இருக்குது. அசுத்தங்களும் அருவருப்புகளும் நிறைந்து வாழ்ந்து கொண்டு பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமா வளர்க்கிறது என்பது இந்த காலத்தில் ரொம்ப சேலஞ்சா இருக்கு. ஒரு செல்போன் ஒன்று போதும், எல்லாமே வந்துடும். அவன் அசுத்தப்படுத்த, அழுக்குப்படுத்த, அவலட்சணமாக்கி கொள்ள எல்லாமே அந்த ஒண்ணுத்துல போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம்னா உன் வேலை என்னன்னு கேட்கிற ஒரு கடைசி காலம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டிய காலம். இன்னைக்கு ஒரு வாலிப தம்பி நல்லா இருக்கிறானா, நாளைக்கு அவன் அந்த தேவனுடைய பயத்தோடு இருக்கிறானான்னு நமக்கு தெரியல. யோபுவின் காலத்தில் யோபு சொல்றார், ஒருவேளை வெளியே பார்த்தா என் பிள்ளை நல்லவனா இருந்துட்டு இருதயத்தில் அவன் தேவனை தூஷிக்கிறவனா இருப்பானோன்னு தெரியலையே. பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அப்ப 2 கூட்டம் கடைசி காலத்தில். ஒரு கூட்டம் சோத்திரம் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வெண்மையாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஆவல் கொள்ளுகிற அதே நேரத்தில் அழுக்கும் அருவருப்புமான ஒரு கூட்டம் இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, அநேகர் சுத்தமும் புடம்பிடப்பட்டவர்களும் சோத்திரிக்கிறோம் வெண்மையாக்கப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தாராய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய அதே நேரத்தில் மறுபக்கத்தில் கர்த்தர் மேல் அளவில்லாத அன்புடையவர்கள் எழும்புவார்கள். சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாக பிரகாசிப்பார்கள். இதுவரை இல்லாத ஒரு பெரிய எழுப்புதலும் தேசத்தில் வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய அசைவு. ஏற்கனவே அசைத்தவர் கடைசி காலங்களிலும் நான் இன்னும் ஒரு விஷயம் அசைப்பேன் என்று சொல்லுகிறாரே, அந்த எழுப்புதலின் கூட்டத்தில் நீங்களும் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவம் பெருகுதே என்கிற அந்த இடத்திலே அல்ல, அதற்கு எதிர் திசையிலே நாம் கர்த்தருக்காய் நிற்கணும். ஏனென்றால் ஏசாயா 50:5 இப்படி சொல்லுகிறது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். கடைசி காலத்தில் யாருக்காக இயேசு வரப்போகிறார்? பரிசுத்தவான்களை கூட்ட அவர் வரப்போகிறார். அசுத்தம் அருவருப்பு உள்ளவர்களை அல்ல. பிரதர், சிஸ்டர், இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று அவர் வருவார்.
சகரியா 14:5 சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். யூதா 1:15 சொல்லுகிறது, ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன்னறிவித்தான். 1 தெசலோனிக்கேயர் 3:13 பாருங்க, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது, பாருங்க எல்லாம் நான் சொல்ற இந்த வசனம் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய வருகையை பற்றி வருகிற வசனங்களில், நீங்கள் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்கள் எண்ணப்படுவதாக, சுரப்படுவதாக. அந்த வரிசையிலே தான் தானியேல் 12:10 சொல்லுகிறது, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் இருக்குத, இவர்கள் பெயர்கள் கிறுக்கப்படாமல் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 3 அனுபவம் நமக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்கள், சுத்தம், வெண்மையாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இந்த 3 வார்த்தையை ஒன்று இல்லை, ஒன்று போல இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான அர்த்தங்களை நமக்கு சொல்லுகிற காரியம். நீங்க வீட்டில் போய் இவளை தியானிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவனாய் நான் விளங்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளையை இந்த அனுபவம், இந்த 3 அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறணும். இந்த 3 குணாதிசயங்களும் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி அந்த செய்தியை முடிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அநேகர் சுத்தமும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகர் சுத்தமும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார். சுத்தம் என்பது அசுத்தத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், அதுக்கு பேர் தான் சுத்தம். எல்லாம் சொல்லுங்க, சுத்தம் என்பது அசுத்தத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சுத்தம் என்பது உலகம், மாமிசம், பிசாசு இலிருந்து நாம் எடுக்கப்பட்டவர்கள். உலகம், மாம்சம், பிசாசிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து எடுக்கிறார். அதான் சுத்தம். சுத்தம் என்பது என்ன? உங்களை விட்டு எவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் நீங்கள் நீக்கிவிடும் பொழுதுதான் கர்த்தர் தமது தெய்வீக சுத்தத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கிறார். அதான் சுத்தம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேறு பிரிக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை, பூமியை சிருஷ்டித்த பொழுது ஆதியாகமம் 1:4 சொல்லுது, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கவனிக்கணும், பிரிக்கிறார் பாருங்க. வெளிச்சமும் இருளும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? ஒட்டக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருளும் கலந்து இருந்தது போல. அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல, எப்படி இருந்திருக்குன்னு தெரியல எனக்கு. வெளிச்சமும் இருளும் கலந்து இருந்தா எது வெளிச்சம் எது இருளுன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா அது ஆண்டவர் செப்பரேட் பண்றார். 4ஆம் வசனத்துல செப்பரேட் பண்றார். வெளிச்சமே, உனக்கு இருளுக்கும் உனக்கு என்ன இல்ல சம்பந்தம் பிரிச்சார். அன்னைக்கு பிரிச்சது இன்னை வரைக்கும் அப்படிதான் இருக்கு. லைட்டை போட்டுட்டா இருள் எங்க ஓடுதுன்னே தெரியவே இல்லை. இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல வாசம் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் பிரிச்சுட்டார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டிக்கும் போது ஆதியாகமம் 1:7 இப்படி வருது, ஆகாய விரிவுக்கு கீழ் இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கும் என்ன உண்டாக்கினாரா? பிரிவு உண்டாக்கினார். ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்திலே வந்ததை குறித்து அவரே சொல்லுகிறார், நான் சோத்திருக்கிற பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்றார். ஒரு இடத்துல என்ன உண்டாக்க வந்தேன்? என்ன? பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஆக்க, உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம ஆக்க,
பாவத்தோடு பாவியாய் நான் இராதபடிக்கு அதிலிருந்து என்னை பிரிக்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றால் அவருடைய அர்த்தமே வேற. தேவனுக்கு பிரியமில்லாதவைகளில் இருந்து என்னை பிரிக்கவே அவர் வந்தார். அதான் சுத்தம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கோதுமை மணியும் பதரையும் அவர் வெவ்வேறாக என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். இப்போ சில கடையெல்லாம் போடு சுத்தப்படுத்தப்பட்ட கோதுமை அப்படின்னு இருக்கும். என்னங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் அழுக்கு பதறு எல்லாம் கலந்தெல்லாம் இருக்காது. எல்லாம் கிளீன், சுத்தப்படுத்தப்பட்டது. பதறு கிதர் எது இருக்காது. நீங்கள் எடுத்து அப்படியே சமைக்கலாம், அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். முன்னாடிலாம் வந்து பாண்டிச்சேரியில் கோதுமையெல்லாம் போடுவாங்க. இப்போ ரேஷனில் போடுறாங்களான்னு தெரில. போட போகிறாங்களாம் தோற்றம். அவங்க போடுறாங்களோ போடலையோ நமக்கு தெரியாது. அப்போது அந்த ரேஷன்களில் கோதுமையை போட்டு தண்ணியில் போட்டால் மேலே குப்பை அது பல கிலோவுக்கு மிதக்கும். குச்சி தொடப்பக்கட்டை பார்த்துருக்கீங்களா? அதில் இருக்கிற கோதுமையே கொஞ்சம் தான் இருக்கும், அழுக்கு நிறைய மிதக்கின்னு கிடக்கும் தோத்திரம். அப்படின்னா அது என்ன பண்ணாத கோதுமை? சுத்தப்படுத்தப்படாத கோதுமை. கோதுமையோடு பதறும் அதுவும் இதுவுமா கலந்துருக்கும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சபையில் அப்படி அல்ல, ரெண்டையும் வெவ்வேறா பிரிக்கிறார். அல்லேலூயா. கோதுமையை பிரித்து களத்திலும் தம்முடைய களஞ்சியத்திலும் பதறையோ அவியாத அக்கினிக்கு என்ன செய்யறாரு? தள்ளிடுறார். அல்லேலூயா. செம்மறி ஆட்டையும் வெள்ளாட்டையும் வெவ்வேறா பிரிக்கிறாரு. செம்மறி ஆடு பாருங்க, ஒரு ஆடு பின்னாடி ஒரு ஆடு கரெக்டா போகும். ஆனா வெள்ளாடு அப்படி இல்லை, ஒன்னு இப்படி ஓடும் ஒன்னு அப்படி ஓடும். அங்க போய் அதை நிற்கும். எல்லா அந்த வெள்ளாட்டெல்லாம் நடத்துறதுக்கு மெய்ப்பனுக்கு போதும் ஆயிடும். அதே போலதான் சபையில் இருக்கிற விசுவாசி ஒன்னு இப்படி சொல்லுது ஒன்னு அப்படி சொல்லுது. நம்ம வெள்ளாடா இருக்கக்கூடாது, என்ன ஆடா இருக்கணும்? மெய்ப்பனுக்கு முன்னே அப்படி போகணும். தோத்திரம். வெள்ளாட்டை செம்மறியாட்டை என்ன செய்யறாருங்க? பிரிக்கிறாரு. அல்லேலூயா. நீதிமானையும் துன்மார்க்கனையும் வெவ்வேறா பிரிக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஏன் இந்த பிரிக்கிறாரு ஏன்னு சொல்றேன்னா, சுத்தம் என்னன்னா அசுத்தத்திலிருந்து பிரிந்தது தான் சுத்தம். அல்லேலூயா. எனக்கும் அசுத்தத்துக்கும் எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. நான் வேறு பிரிக்கப்பட்டவன்னு சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானை தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. இன்னொரு முறை. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா. ஹல்லேலூயா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. மாறும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மாறும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே. பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொல்லி தீடும் சுத்த ஜோதியே அருவியே அருவியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறீரோ. அருவியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் மாறீரோ. ஹல்லேலூயா. இந்த வேறு பிரித்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஜீவியம். அப்போஸ்தலர் 2:40 சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி
உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட கூட்டத்திற்கு சோதர பேதுரு சொன்ன ஒரு பதில், மாறுபாடான இந்த சந்ததிக்கு உன்னை விட்டு விலக்கி என்ன செய், அதை விட்டு பிரிஞ்சிரு. அதான் சுத்தம், அதான் பரிசுத்தம், அதான் ரட்சிப்பு. அவங்க பேர் தான் எழுதப்படும். ஒரு பொண்ணு மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கும் போது அது சுத்தமா இருக்காது, அசுத்தமா இருக்கும். அதுல மண் இருக்கும், களிமண் இருக்கும், கழிம்பு இருக்கும், அசுத்தம் இருக்கும். ஆனா அவைகளை நெருப்புல போட்டு சோத்திரம் அதை புடம்பிட்டு அதை திரும்பி திரும்பி நெருப்புல போட்டு எடுத்து 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 அந்த களிம்புகள் எல்லாம் சுத்தமாக அதை விட்டு போன பிறகுதான் சோத்திர ஒரு பளபளப்பான பொண்ணு வருது. ஒரு பசும்பொன் என்பது எடுத்து எடுப்புல அல்ல, அது பல அழுக்குகளுக்குள் இருந்ததுதான். என் கையை உன்னிடமாய் நீட்டி உன் களிம்புகள் நீங்க உன்னை சுத்தமாய் புடம்பிடுவேன். அல்லேலூயா. எதற்கு செய்தியில நம்ம உட்கார்றோம்? இந்த செய்தி நேரம் உங்களை புடம்பிடுகிற நேரம். மண்ணும் பொண்ணுமா அழுக்குமா இருக்கிற நாம சுத்த பொன்னாய் மாத்துறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் பைபிள் சொல்லுது, சோத்திரம் என்னுடைய உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை கேட்க கேட்க தான் அந்த சுத்தம். தேவனுக்கு பிரியமில்லாத அழுக்குகள் சோத்திரிக்கிறோம், எல்லா விதமான சோத்திரிக்கிற நீங்க வேண்டிய காரியங்கள் நீங்கப்படணும். ஒரு மனிதனை விட்டு நீங்க வேண்டிய சுபாவங்கள், குணாதிசயங்கள் இருக்கிறது. அவன் வேறு பிரிய வேண்டிய நபர்கள் இருக்கிறார்கள், வேறு பிரிய வேண்டிய உறவுகள், வேறு பிரிய வேண்டிய வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கு. ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 12:1 சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ விடுன்றார். ஆபிரகாமின் விசுவாசிகளின் தகப்பன் சொல்றது காரணம் என்ன? பரலோகத்தையே இன்னொரு வார்த்தையில சொன்னா ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த ஆபிரகாமுக்கு என்னங்க அவ்வளோ கௌரவம்னா, ஆபிரகாம் பிரிய வேண்டியவர்களை விட்டு பிரிந்தான். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையின் ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பிரிய வேண்டியதை விட்டு என்ன செய்யணும்? ஐயோ இல்லைங்க, நான் ரொம்ப நாளா அதனோட தாங்க இருந்தேன். அல்ல, பிரிய வேண்டியதை விட்டு பிரியணும். ஒரு கட்டத்தில் அவன் லோத்துவை விட்டும் சோதோம் கொமாராவின் அனுபவத்தை விட்டும் அவன் பிரிந்தான். லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தை விட்டு என்ன செய்தான்? பிரிந்தான். ஒருவேளை இந்த லோத்துவோட ஆபிரகாம் இருந்தா ஆபிரகாமின் நன்மையெல்லாம் தடைபட்டிருக்குமோ என்னமோ தெரியல. ஒரு கட்டத்தில் லோத்துவையும் ஆபிரகாமும் பிரிகிற ஒரு இடத்தை பார்க்கிறோம். நீ வலப்புறம் போனா நான் இடப்புறம் போகிறேன், நீ அங்க போனா நான் இங்க போறேன். அந்த பிரிவுக்கு பிறகுதான் ஆபிரகாமுடைய பூரண ஆசீர்வாதமே வருகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆகாரை விட்டு அவன் பிரிந்தான். ஆகார் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசாதிருந்தார். 16 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு, 13 ஆண்டுகள் நினைக்கிற கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன செய்யவே இல்லை? பேசவே இல்லை. எப்போ ஆகாரை விட்டு அவன் பிரிந்தானோ கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சிலரோடு நம்ம சேர்ந்து இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்காது. சிலரை விட்டு பிரியணும், சில அனுபவங்களை விட்டு பிரியணும், சில காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? பிரியணும். அது மாத்திரமல்ல, இஸ்மவேலை விட்டு பிரிந்தான். ஆபிரகாமுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, துக்கமா இருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஒரு மனைவி சொல்லுகிற வார்த்தை என்ன செய்ய? கேளு. துக்கத்துக்கெல்லாம் இடமே இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்துல. சில விஷயம் ஆவியானவர் சொல்லும் போது விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா விட்டாதான் கர்த்தருடைய சோத்திரம் கரங்களிலே நீ பயன்பட முடியும். அல்லேலூயா. நீ இழுத்து பிடிச்சிட்டு இல்லை இதுவும் தான் எனக்கு வேணும் அதுவும் தான் வேணும்னா பேர் எழுதப்படாது. விட வேண்டியதை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கர்த்தர் தமது ஜனத்தை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். 2 கொரிந்தியர் 6:14 என்ன சொல்லுதுங்க? அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு என்ன செய்யாதிருப்பீர்களாக,
பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எத்தனை சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் பிரிஞ்சு வந்தவங்க நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, இதெல்லாம் விட்டு பிரிஞ்சவங்களுக்குள்ள நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆனப்படினாலே பைபிள் நமக்கு மெசேஜ் சொல்லுது, ஆனப்படினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், புரியுதா உங்களுக்கு வசனம்? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கையை தட்டி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற எல்லா ஜாதிகளிலிருந்து வேறு பிரிச்சார். உபாகமம் 7:6 என்ன சொல்லுது பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ பரிசுத்த ஜனம். இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனம், நிறைய ஜனம் இருக்கு, ஆனா அங்கிருந்து உன்னை தனியா கொண்டு வந்தேன். எதுக்காக? நீ என் ஜனமாயிருக்க, பரிசுத்த ஜனமாயிருக்க, பரலோகத்துக்குரியவனாயிருக்க, பரலோகத்திற்கு சொந்தமானவனாயிருக்கும்படி, பரிசுத்த ஜனமாயிருக்கும்படி நான் எனக்காக உன்னை அவங்கள்ட்ட செப்பரேட் பண்ணிருக்கிறேன். ஒரு நாள் பிழையாம் கண்மலை உச்சியில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்க்கிறான். அவன் பார்த்தா அவனுக்கு ஒன்று தெரியுது. என்னாகமம் 23:9 சொல்லுது, அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் எப்படி வாசம் பண்றாங்க? தனியே. சில நேரம் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி யாரோடு நம்மளால ஒத்து போக முடியாது. நிறைய நேரம் இதனாலே நம்ம சொந்தக்காரங்களுக்கு நமக்கு ஆப்போசிட்டா மாறிடுறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா இன்னைக்கு வைக்கிறவங்க எல்லாம் ஃபங்க்ஷன் எங்கே தான் வைக்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமையா வைக்கிறாங்களா? ஒரு பக்கம் இயேசுநாதரா ஆண்டவரா, சிலதெல்லாம் விட்டு அடிச்சு சவாரி போயிடுது. சில ஆண்லாம் வந்து இதுக்கே இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், அதுக்கு முந்தின நாளே ஏதாவது போயிட்டு வர கிடையாது, ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு போயிடுவேன். இப்போ அப்படி வந்துட்டாங்க. இப்போ நானும் அதில் போராடுறதில்ல, விட்டுட்டேன். தோத்திரம், நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். சில ஆள்லாம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடலான்னு போகுது, அதுக்கு போகாம ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லுதே, போ. அது வர நம்மள்கிட்டே வர பர்மிஷன் கேட்குங்க. தோத்திரம், அதான் உங்களுக்கு பெரிய தைரியம். சோத்திரம். இப்போலாம் சோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே போகுது, அப்படியே போகிறோம். சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில நம்ம நிலையா இருக்க போறது இல்லை. ஒரு ஆண்டவர் வரப்போறாரு. இந்த பூமி நம்ம மரித்த பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல, நம்ம போடுற ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் நித்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. தேவ பிள்ளையே, இது கடைசி காலம். நான் சொல்ற வார்த்தை நீ கஷ்டமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னடா பாஸ்ட் இப்படி சொல்றாருன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னோடு இருக்கிற ஆவியானவர் தான் உனக்குள்ளும் இருக்கிறாரு. கர்த்தருடைய வசனம் உன்னை நியாயந்திருக்கும். கர்த்தருடைய வசனம் என்னையும் வெட்டும் உன்னையும் வெட்டும். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நீ சுத்தமா இருக்கும்படி விட வேண்டியதை விட்டு தனியே. அவங்களோடு எனக்கு என்ன இல்லைங்க, சம்பந்தம் இல்லை, நான் தனியே. அதனாலதான் நம்ம வந்து யாரோடு நம்மளால என்ன செய்ய முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவர் ஒருவராய் கிரியை செய்கிறவர். பைபிள் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரோடு ஒப்பிடத்தக்கவர் யாரும் இல்ல. ஜி மேஜர் இல்ல. அவர் எவ்வளவு தனித்தன்மையா இருக்கிறாரோ அந்த மாதிரி நாம் இந்த பூமியில தனித்தன்மையாய்
ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? ஓ வானத்திலோ பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஒரு சில சபையார் என்ன பண்றாங்க, இந்த சத்தியத்தை கொஞ்சம் தவறா புரிந்து கொள்றாங்க. இந்த வேறு பிரிக்கிற ஜீவியம் அப்படி சில நேரம் பார்த்தா தங்கள் மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு தனியே காட்டுக்குள்ள போய் வாழ்ந்தாதான் பரிசுத்தம்னு நினைக்கிறாங்க. அது அப்படி ஆண்டவர் சொல்லலை. எங்கேயும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பாவிகளோடு பழகினார், ஆயக்காரர்களோடு போஜனம் பண்ணினார். ஆனா அவருடைய உள்ளத்திலே பரிசுத்தம் குடிகொண்டிருந்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் சத்தியம் சொல்லணும், எல்லாரோடும் நம்ம பேசணும். ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்குரிய ஒன்றும் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கடல்ல தான் மீன் இருந்தாலும் ஆனா அந்த உப்பு ஒரு நாள் மீனுக்குள்ள என்ன செய்யாதுங்க, பலன் செய்யாது. நம்ம தான் மீனை வாங்கி உப்பு போட்டு மீன் குழம்பு பண்றோம். தோத்திரம். அது ஏற்கனவே உப்புல தானே எடுத்தோம் அப்படின்னு போட்டா தோத்திரம். உப்பில்லா பண்ட குப்பையில தூக்கி போட்டுற வேண்டியதுதான். மீன் பண்ணாலும் நம்ம தான் உப்பு போடணும். ஏன்னா அதுக்குள்ள என்ன இல்லை, உப்பு இல்லை. புளியாங்காய், புளியா மரத்துல புளியாங்காய் இருக்கும். காயா இருக்கிற வரைக்கும் ஓடும், அந்த காய் ஒன்றும் பிசைஞ்சிருக்கும். ஆனா அந்த புளியாங்காய் பழமாக ஆக ஆக ஓட்டுக்கும் அதுக்கு என்ன இல்லாம போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி ஆக 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 இந்த உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது ஒன்றும் என்கிட்ட இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை பற்றி பைபிள் என்ன சொல்றது? எபிரேயர் 7:26 இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு என்ன செஞ்சவருங்க. இதான் தேவனுடைய ரோல் மாடல். புரிஞ்சுக்கணும். விலகி இருக்கிறார் பாருங்க, ஒட்டிக்கிட்டு இல்லை. வானங்களிலே உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 5:6 பாருங்களேன். கொஞ்ச புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். கழிச்சு போட்டுறணும். ஏன்னா அதோட நான் சேர்ந்தா என்னையும் அது புளிப்பாக்கிடும். நான் புதிதாய் பிசைந்த மாவு, நான் பரிசுத்த மாவு. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் எனக்குள்ள ஒழிந்து போயிற்று. இப்போ நான் புதிதா இருக்கிறேன். இந்த புதிதான எனக்குள்ள பழைய சமாச்சாரம் ஒன்று வந்துடக்கூடாது. அதை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறேன். புளிப்பான மாவோடு நான் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே நேரத்தில் உங்கள் பரிசுத்த ஜீவியத்திலிருந்து வழிவிலகி போக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தை விட்டு நீங்க விலகணும். தகாத உபதேசத்தை விட்டு வெளியே வாங்க. கெட்ட நண்பர்களின் ஐக்கியத்தை விட்டு என்ன செய்ய வெளியே வா. தவறான நபர்களோடு ஐக்கியம் கொள்ளாத.
வாலிப தம்பி, நீ சர்ச்சுக்கு வர, ஆனா உன் பழக்க வழக்கம் அத்தனையும் துன்மார்க்கனோட இருக்குது தம்பி. சிஸ்டர், பிரதர், சபைக்கு வர கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற, ஆனா உன்னுடைய நட்பெல்லாம் அந்த உலகத்தோட இருக்கிறவனோட தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஒரு வைராக்கியம் வேண்டாம் உனக்கு? நீ சொல்ற இயேசு அவனுக்கு பிடிக்கல, நீ ஆராதிக்கிற இயேசு அவன் வெறுக்கிறான், அந்த இயேசுவை பத்தி பேசாதான்றான், ஆனா அவன் கூட தான் நீ கூட்டு உறவுமா இருக்கிற. நீ ஆண்டவருக்கை காண்பிக்கிற வைராக்கியம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி பரலோகம் போயிடும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? கடவுளை கூட காக்க முடியாது. உலகத்துல சொல்லுவாங்க, ஆடு பகை குட்டி உறவா. நான் சொல்றேன், ஆண் இதவர் இந்த இயேசுநாதர் அதெல்லாம் சொல்லிக்கின்னு வராது. ஒன்னி வா, நீ பேசு, நான் பேசுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி உன்கிட்ட நண்பனா இருக்குன்னா, அப்படிப்பட்ட நண்பனே எனக்கு வேண்டாம். லாபமான அனைத்தையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:1 சொல்லுது, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்குது. என்ன ஆவிங்க? வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுகளின் உபதேசம். ஆனா உபதேசம் பார்த்தா ஆண்டவருடைய உபதேசம் மாதிரி இருக்கும். ஆனா அது என்ன உபதேசம்? ஆமா, அதுக்குள்ள பிசாசு உபதேசம் எப்படி தெரியுமா இருக்கும்? 4 கரெக்டா இருக்கும், 6 கரெக்டா இருக்கும், 7 கரெக்டா இருக்கும். ஆனா 4க்கு 6க்கு இடையில ஒரு 5 ஒன்று தப்பா உள்ள சொல்லிடுவான் பிசாசு. அப்போ 4 கரெக்டா இருக்கு, 6 கரெக்டா இருக்கு, 5 எப்படிதான் இருக்கும்? கரெக்டா இருக்கும். நம்மளே நினைக்க வச்சிருவான். பிசாசு ஃபுல்லா பொய் சொல்ல மாட்டான், உண்மைக்கு இடையே சில பொய்யை சொல்லுவான். அந்த பொய்யை நீ கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் கரெக்டு தான்ட்டு போயிடுவாங்க, ஆனா உள்ள பிசாசின் உபதேசம் வந்துடும். இப்படிதான் வஞ்சனை நடக்குது, டிசீவிங் நடக்குது. இப்படியே செய்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். நிறைய பேர் கத்தருக்காய் நிக்கிற நிறைய பேர் அப்படிதான். நிறைய வசனத்தை சொல்லி, அது இல்லைங்க நீங்க எடுத்த ஞானசாரம், அப்படி இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க, இதை வாங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி அவனும் பைபிளையே சொல்லி சொல்லி நல்ல ஜெபிக்கிற ஆளை, நல்ல உபாசிக்கிற ஆளை, நல்ல அழுது ஜெபிக்கிற ஆத்தும ஆதாயத்தோடு இருக்கிற சோத்திர அத்தனை பேரையும் தூக்கி கடாசிடுறான். இந்த கெட்ட உபதேசம் பேசுறவனை பாரு, அவர் ராமசாமி குப்புசாமி கிட்ட போய் நின்று உபதேசம் சொல்ல மாட்டான். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபையில் போயிருக்கிற ஆளை போயிட்டு பேசி, நீங்கள் அங்கே போகிறது இல்லாமல் எங்கே வாங்க, நாங்கள் இங்கே பெரிய பெரிய ஆராய்ச்சியில் நடத்துகிறோம், நீங்களும் ஆராய்ச்சியாளர்லாம் மாறிடலான்னு கூப்பிடுவான். தோத்திரம் அவன் கட்சியில் ஒன்றுத்துக்கு புண்ணியம் இல்லாமல் போயிடுவான். அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விளங்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, கடைசியா வேறுபாட்டின் ஜீவியம்னா என்ன? சங்கீதம் 1வது சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிட வழியில் நில்லாமலும், பரிகாசக்கார் உட்கார இடத்தில் இதை செய்யாம வேற என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப இந்த முதல் சங்கீதத்தில் யாரை விட்டு விலகணும், எங்க போய் ஐக்கியம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். அதுல முதல்ல எடுத்தவன துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். We should avoid the counsel of the ungodly. துன்மார்க்கருடைய ஆலோசனையில என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஆலோசனையில் தான் நடக்கணும். தம்பி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு சொன்னா, சினிமாக்காரன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னானே, அந்த ஆலோசனை நடக்காத. அதை விட்டு விலகு. இந்த வேதத்தில் பிரியங்கொள்ளு. அப்போது நீ நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருப்பாய். உன் இலைகள் உதிராது. நீ தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனாய் இருப்பாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஏன் துன்மார்க்கருடைய ஆலோசனை கூடாது? சங்கீதம் 1:4 சொல்லுகிறது,
துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். துன்மார்க்கர் பதரை போல பயனற்றவர்கள். நீ அந்த துன்மார்க்கனோடு போய் நீயும் பயனற்று போயிடாத. The ungodly are worth unlike a chef. தோத்திரம். பயனற்று போயிடுவீங்க நீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே, அந்த துன்மார்க்கருடைய இருந்தா நீங்கள் பயன்படும் பாத்திரமா இல்ல, பயனற்றவளாவீர்கள். கவனிக்கணும். ஏன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கூடாது? சங்கீதம் 1:5 சொல்கிறது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பது இல்லை. The ungodly shall not stand in the judgment. தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிலைச்சு நிற்க முடியாது. தேவ பிள்ளையே ஜாக்கிரதை. ஏன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கூடாது? சங்கீதம் 1:6 சொல்லுகிறது, துன்மார்க்கரின் வழி அழியும். The way of the ungodly shall perish. அழியும். நீ துன்மார்க்கனுடைய கிரியைகள் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் அழியிற மாதிரி நீ அழிஞ்சிருவ. துன்மார்க்கனுக்கு சன்மார்க்கனுக்கு ஒரே நியாய தீர்ப்பு. ஆனால் நீயோ கர்த்தரை சார்ந்துகோ, அவருடைய வசனத்தை சார்ந்துகோ, விட்டு விலகு. சங்கீதம் 1:1 இன்னொரு கூட்டம் சொல்லுது, பாவிகளின் வழியில் என்ன செய்யாத, நிற்காத. சேர்ந்து இருக்க வேண்டியவர்கள் பிரிந்து இருக்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிரிந்து இருக்க வேண்டியவர்களிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கவே கூடாது. பிரிஞ்சு இருக்கணும் பைபிள் சொன்னா பிரிஞ்சுதான் இருக்கணும். இல்லைங்க பாவம் அதனால இல்ல. இன்னொரு கூட்டம் சொல்லுது, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல என்ன செய்யாத, உட்காராத. ஏதோ சந்தோஷமா பேசலாம், ஆனா நேரமும் பரிகாசம் பண்ணிக்கிட்டேன்னு உட்காந்தா உன் கிருபை கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு போயிடும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இரு, அதை இரவும் பகலும் தியானி. சோத்ரா, அப்போது கர்த்தர் மேல பிரியமா இருப்பார். கர்த்தர் உன்னை நீர்க்கால ஓரமான மரமா வைப்பாரு. உன் இலை உதராது, நீ கனி தருவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ தேவ சபையிலே நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா. உன் பேர் எழுதப்படணும்னா என்ன செய்யணும்? விட்டு விலக வேண்டியத விலகணும். சுத்தம்னா என்னங்க? அசுத்தத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். அப்ப அவங்க இந்த கடைசி காலத்தில் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டு, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த புடம்பிடப்படுதல், வெண்மையாக்கப்பட்டு சுத்தம், இதெல்லாம் அழுக்கிலிருந்து வெளியே வந்தவங்க. அவங்களதான் இந்த குரூப். தேவனுக்கு பிரியமில்லாத அழுக்கு இவைகளிலிருந்து வெளியே வந்தவங்க, அவங்க தான் சுத்தம், அவங்க தான் வெண்மை, அவங்க தான் புடம்பிடப்பட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்க பேர் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு இவைகளிலிருந்து நாங்கள் வேறு பிரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், நல்ல வாயை தரு எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்க
பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு. நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் எவ்வேளையில் எப்போது துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன் பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன் பரலோக குடிமகனா. மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா. என் இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் உலகமே பின்னால் சிலுவையே முன்னா. உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உண்டு. ஜெயங்கொள்ளுகிறவன் வெண்வஸ்திரம் தரிப்பான், அவன் பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அநேகர் சுத்தமும் வெண்மையும் புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். சுத்தம், வெண்மை, புடம்பிடப்படுதலுடைய சுருக்கம் என்ன? அழுக்கிலிருந்து, அசுத்தத்திலிருந்து வேறு பிரிந்தவர்கள். அதற்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆண்டவரே, இந்த அசுத்தத்துக்கு எனக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாதுப்பா. நான் புடம்பிடப்பட்டவனாய், வெண்மையாக்கப்பட்டவனாய், சுத்தம் என்கிற அந்த இடத்துல
நான் இருந்து உம்முடைய சமூகத்தை தரிசிக்க, என் பேரை சோதர ஜீவ புஸ்தகத்தில் கடைசி வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே, சுத்தமாக்கப்பட்டவனாய், புடம்பிடப்பட்டவனாய், தூய்மையாக்கப்பட்டவனாய், வெண்மையாக்கப்பட்டவனாய் உங்க சமூகத்தில் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அந்த சர்தையில சில பேர்னு நீங்க சொன்னீங்களே, அந்த கூட்டத்தாராய் நாங்கள் இருக்க, எங்கள் பேர் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட பரலோகத்தின் குடி உரிமை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். நாங்கள் இரவும் பவுல் வேதத்தில் தியானமாக இருக்கும்போது நாங்கள் செய்கிற காரியம் வாய்க்கு நாங்கள் கனி கொடுக்கிறவர்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட நாம் மரம்னு சொன்னீங்களே. பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. சத்தியத்தை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு அவருடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும், அவர்கள் கனி கொடுப்பார்களாக, நன்மை ஒருக்கட்டும். எல்லா கடன் பிரச்சனை, எல்லா வியாதி, எல்லா பலவீனம், எல்லா போராட்டம், எல்லா கஷ்டம் விலகி போகட்டும். ஆண்டவரே, சோத்திரம். அந்த பரிசுத்தத்துக்குரிய பங்கு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க தந்து நடத்துகிற செய்தியை அவங்க இருதயத்தில் உணர்த்திட்டே இருங்கப்பா. ஞானவான் உணர்ந்து கொள்ளுகிறான்னு பட்டிருக்க. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டு உணர்ந்து 30 60 100 பலன் கொடுக்கிறது போல பலன் கொடுப்பார்களாக. இந்த வாரம் முழுக்க பிள்ளைகளை நடத்தும் ஆதரையும் ஆஸ்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு எப்பொழுது இருப்பதாக. எல்லாரும் சத்தமா ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. சத்தமா, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்தி ஆதரிப்பாராக.